ஹாய், இன்னைக்கு ஒரு ப்ளவுஸ் பார்டர் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா 1000லேருந்து 1200 வரைக்கும் இந்த ப்ளவுஸ்க்கு நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் நல்ல கிராண்ட் லுக்காகவே வந்துட்டு தெரியும். ஜஸ்ட் பார்டர் டிசைன்லேயே வந்துட்டு நல்லா வந்து எடுத்து கொடுக்குற மாதிரியான ஒரு டிசைனாக வந்துட்டு இது இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் 3 லைனுக்கு வந்துட்டு ஜரி கொடுத்துக்கலாம். நீங்கள் வேணும்னா 2 லைனுக்கு ஜரி கொடுத்துட்டு 2 லைனுக்கு வந்துட்டு சாரியோட கலர் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அது வந்து உங்கள் இஷ்டம் தான். உங்களோட க்ரியேட்டிவிட்டி மாதிரி தான் வந்துட்டு எப்பயுமே நம்ம பார்டர் டிசைன் வந்துட்டு பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா 3 லைனுக்கு ஜரி கொடுத்துட்டு 1 லைனுக்கு சுகர் பீட் வந்து கொடுக்க போகிறேன். சுகர் பீட்க்கு பதிலாக கட் பீட் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ளவுஸ் டிசைன், ஏதாவது ஒரு பார்டர் டிசைன் எப்படி போடுறதுன்னு தெரியல, எனக்கு ஐடியா கொடுங்க, அதுக்கான மெஷர்மெண்ட் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் அந்த ப்ளவுஸை எப்படி போடணும், எந்த மெஷர்மெண்ட்டில் வந்துட்டு அளந்து போடணும் அப்படின்றது எல்லாமே வந்து நான் வீடியோவாக எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா 2 சுகர் பீடாக இறக்கி இப்படி ஸ்டிச்சஸ் வந்துட்டு நான் போட்டுட்ருக்கேன். நான் என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு எப்பயுமே சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக இருக்கிற இடத்துல 2 பீடாக வந்துட்டு இறக்கிக்கோங்க. அதுவே கர்வாக இருக்கிற பிளேஸில் வந்துட்டு சிங்கிள் பீடாக இறக்கி தான் வந்து ஸ்டிச் போடணும். அதுதான் வந்து பெஸ்ட் அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்கேன். ஆன்டிக் பீடாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சிங்கிள் பீடாக இறக்கி தான் வந்து ஸ்டிச் போடணும் அப்படின்றத என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லி தந்திருக்கேன். ஸோ அதே தான் நான் இங்கேயும் சொல்கிறேன். உங்களுக்கு கிளாஸ் டீட்டெயில்ஸ் வந்துட்டு தெரியணும், நம்மக்கிட்ட ஆன்லைன் கிளாஸும் இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸும் இருக்குது. கிளாஸ் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னாலுமே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் ஆர் கால் வந்துட்டு பண்ணுங்கள். உங்களுக்கு கிளாஸ் டீட்டெயில்ஸ் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ 2 பீடாக இறக்கி நான் ஸ்டிச்சஸ் வந்துட்டு போட்டுக்கிட்டேன். இன்னுமே நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் இந்த டிசைனை. நான் வந்து சுகர் பீடோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா சக்கரி வந்து எடுத்திருக்கேன். ஃப்ளவர் டிசைனில் இருக்கிற மாதிரியான சக்கரி வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன், நார்மல் ஷூவிங் த்ரெட் யூஸ் பண்ணி வந்துட்டு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பீட் நீடில் தான் வந்து எடுத்திருக்கேன், உடன் நீடில் சூஸ் பண்ணியிருக்கேன். எப்படி ப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்களேன். சக்கரி வந்துட்டு வச்சதுக்கப்புறம் உள்ளே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு உள்ளுக்குள்ளேயே ஒரு லாக் போட்டுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு சக்கரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச், ஒரு லாக். எகைன் ஒரு சக்கரி ப்ளேஸ் பண்ணுறோம், ஒரு ஸ்டிச், ஒரு லாக். இதே தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். லாஸ்ட்டாக வந்துட்டு அந்த த்ரெட்டு தெரியுதே அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டாம். லாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அந்த த்ரெட்லாம் வந்துட்டு அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் த்ரெட் சூஸ் பண்ணும்போதே அந்த சக்கரி கலரில் இருக்கிற த்ரெட் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் லைட் எல்லோ கலரில் தான் த்ரெட் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அட் லாஸ்ட் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆக்வர்டாக வந்துட்டு நமக்கு தெரியாது. இது வந்து மெஷர்மெண்ட் வைஸ்லாம் வந்துட்டு வைக்க வேண்டாம். லைனாக எந்த கேப்புமே இல்லாத மாதிரி ஒட்டி ஒட்டி ப்ளேஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போது லாஸ்ட் வரைக்கும் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா வெளியில் ஒரு ஸ்டிச் அண்ட் லாக் போட்டுட்டு எண்டு நாட் போட்டுற வேண்டியதான். இப்போ எண்டு நாட் போட்டுட்டேன். அடுத்து மறுபடியும் சக்கரி வந்துட்டு இன்னொரு லைன் நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம்னா 2 சக்கரிக்கு இடையில வந்து ஒரு சக்கரி அந்த மாதிரி வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். இல்லைன்னா இப்படி 1 by 1 மேலே கீழே அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அது வந்து உங்கள் இஷ்டம் தான். ஓகேங்களா? நான் வந்து 2 சக்கரிக்கு இடையில தான் வந்து சக்கரி ப்ளேஸ் பண்ண போகிறேன். சேம் வாட் நம்ம மேலே பண்ண மாதிரியே உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்டிச், ஒரு லாக்கு. மறுபடியும் இன்னொரு சக்கரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச், ஒரு லாக்கு. இதே தான் கண்டினியூ பண்ண போகிறேன். ஃபுல்லாக நான் சக்கரி ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு நான் காமிக்கிறேன். இப்போ லாஸ்ட் வரைக்கும் சக்கரி ப்ளேஸ் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக எண்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். தென் ஃபேப்ரிக் க்ளூ வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணாமல் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுனா தாராளமாக போட்டுக்கலாம். சாரீ கலரில் ஃப்ரெஞ்ச் நாட் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து வீடியோவுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரியணும் அப்படின்றதுக்காக பிங்க் கலர் அண்ட் கோல்டன் கலர் ஜர்கான் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். அந்த ஸ்டோன்ஸை லைன் பை லைனாக வந்துட்டு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பிங்க், ஒரு கோல்டன் கலர் அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லைனா 2 பிங்க்கு 2 கோல்டு அந்த மாதிரி கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா 2 பிங்க்கு ஒரு கோல்டு, எகைன் 2 பிங்க்கு ஒரு கோல்டு அந்த மாதிரி வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா மேலே ஃபுல்லாக பிங்க்கு கீழே ஃபுல்லாக கோல்டன் அப்படி கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான், உங்களோட கஸ்டமரோட நீடை பொறுத்து தான் வந்துட்டு எல்லாமே நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இல்லைனா உங்களுக்கு இதுவே பிடிச்சிருந்து அப்படின்னா இதை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கீழேயுமே அதே மாதிரியே ஒரு பிங்க்கு, ஒரு கோல்டு அந்த மாதிரி நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நான் காமிக்கிறேன். இந்த பிக்சரை ரெஃபரன்ஸாக வச்சு தான் நான் இந்த டிசைன் வந்துட்டு மேக் பண்ணியிருக்கேன். ஓவரால் லுக் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். இதுக்கு புட்டாஸ் நம்ம எப்படி ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் காமிச்சிடுறேன். நீங்கள் த்ரெட் வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து வெளியில் எடுத்துட்டு சேம் வாட் நம்ம மேலே சக்கரி ப்ளேஸ் பண்ண மாதிரியே கீழேயும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து த்ரெட் எடுத்து இந்த மாதிரி கீழே கொண்டு வந்து எண்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ண வேண்டியதான். நான் இன்னொரு வாட்டி புட்டாஸ் வந்துட்டு வைக்கும்போது காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு இடத்துல இருந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. தென் 2 சக்கரி வந்துட்டு இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தென் சென்டர்லேருந்து த்ரெட் எடுத்துட்டு
இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் அண்ட் லாக் போட்டுட்டு வெளியுமே ஒரு ஸ்டிச் அண்ட் லாக் போட்டுட்டு எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ண வேண்டியதான். இங்கேயுமே நீங்கள் ஜர்கான் ஸ்டோன் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். 2 பிங்க் ஒரு கோல்டு அப்படின்ற மாதிரி நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 2 கோல்டு ஒரு பிங்க் அப்படின்னு கூட நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஓவராலாக வந்துட்டு இந்த டிசைன் பண்ணும்போது ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்ப ரிச் லுக்காக வந்துட்டு தெரியும் இந்த டிசைன் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு வந்து இந்த டிசைன் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் சொல்லுங்கள். நீங்கள் இந்த டிசைனுக்கு என்ன ரேஞ்ச் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுவீங்க அப்படின்றதுமே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்ரெடி வந்து ஒரு டிசைன் மேக் பண்ணி நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அது பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். நல்ல கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனோட அந்த வீடியோ இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.